அருள் பொழியுதே அனலான மழை காண மனம் மகிழுதே சிவமயமாக தெரிகிறதே தெரிகிறதே சித்த சிவயோகம் வருகிறதே உனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மாறிடுதே சக்தி சுவாமி பார்த்தாயா இந்த மூலகத்திலே? பார்த்தேன் சுவாமி. இந்த பூ உலகளை எவை எப்படி அமைய வேண்டுமோ அதே போல அமர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆம் சுவாமி. இப்பொழுது மூலகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகிதான் துபாபுரா என்று சொல்லக்கூடிய 3 யுகங்கள் முடிந்து 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆம் சுவாமி. இந்த 4வது கலியுகத்தில் உள்ள 84 லட்ச ஜீவராசிகளுக்கு படியளந்து விட்டு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பூலோகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பூ உலக மக்கள் அனைவரும் என்ன கோரிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சுவாமி? நீதி அழிந்து விட்டது, நியாயம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பூ உலக மக்கள் அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பூ உலகிலை மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை அடித்து இளம் பெண்களுடைய கற்ப சூறையாடி கோயில் ஆலயத்தில் அட்டகாசம் செய்து வருகின்றான். அன்னவனோ முன்னொரு காலத்திலே எம்மை நோக்கி கடந்தவம் இருந்து சாகாத வரத்தை பெற்றுவிட்டான். யார் ஒருவன் நம்மை நோக்கி கடந்தவம் இருந்தாலும் அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பது வழக்கம். ஆகையினால் இந்த அரக்கனாகப்பட்டவன் கேட்ட சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன், சாகாத வரத்தையே பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அநியாயம் செய்கின்றான், அக்கிரமம் செய்கின்றான், அட்டகாசம் செய்து வருகின்றான் இந்த பூ உலகிலே. இதற்கு மேலே இந்த பூலோகத்திலே அந்த கொடிய அரக்கனை விட்டு வைத்தால் இந்த பூ உலக மக்கள் அனைவரையுமே அழித்து விடுவான். அன்னவன் அழிக்க வேண்டும் என்றால் தாயுள்ளம் கொண்ட நீ இந்த பூ உலகிலே மானிட பிறப்பாக அவதாரம் எடுக்க வேண்டும். சக்தி சுவாமி. சக்தி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் சங்கரகர்த்தா விளக்கம் தாங்கள். இறக்கப்பட்ட 8000 பறக்கப்பட்ட 14000 ஜீவன் ஜந்தைகளுக்கு படியிழந்து விட்டு கதிரவன் மறைய கைலாய வந்தடையீர்கள். இருந்த போதிலும் என்னை பூலோகத்தில் மானிட பிறவியாக பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள். உண்மைதான். நான் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும், அப்படி பிறந்து அங்கே என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, தாங்கள் இந்த பூ உலகிலே 108 அவதாரம் எடுத்து அகில உலக மக்களையும் கட்டி காக்க வேண்டும் என்று நான் இட்ட கட்டளை அல்லவா? இதுவரை 107 பிறப்பாக பிறந்து 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூ உலகிலே தெய்வசத்தில் நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய். எப்படி நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய்? காளி அம்மன் என்று, விடாரி அம்மன் என்று, பேச்சி அம்மன் என்று, சடச்சி அம்மன் என்று, செல்லாண்டி அம்மன் என்று, பாம்பாள் அம்மன் என்று, ஆதிபரா சக்தி என்று, சக்கா தேவி என்று, வீர சின்னம்மாள் என்று, அரியநாச்சி என்று, பாலக்காட்டு அம்மன் என்று, முத்தாள் அம்மன் என்று இப்படிப்பட்ட 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூ உலகிலே தெய்வ சக்தி நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய். இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்க வேண்டும். எங்கு பிறக்க போகின்றாய்? யாருடைய குடியே பிறக்க போகின்றாய் தெரியுமா? சக்தி கூறுங்கள் சுவாமி. நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மையமாக ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60, கோட்டை கருப்பாய்க்கு வயது 55. அன்னவர் குடிகளை ஒரே கருவிலை 7 பெண்மக்களாக அவதாரம் எடுக்க வேண்டும். சக்தி சுவாமி. சக்தி ஒரே கருவில் 7 பெண்மக்களாக எங்கு பிறக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அப்படி 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 ஊர் எல்லை கோட்டிலே எல்லை தெய்வமாக அமர வேண்டும்.
எங்கெங்க அமர வேண்டும் தெரியுமா? முதல் எல்லையாக நார்த்தாமலை எல்லைகளை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். இரண்டாவது எல்லையாக திருவப்பூர் மந்தகிளை திருவப்பூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது எல்லையாக கொன்னையூர் மந்தகிளை கொன்னையூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது எல்லையாக இருந்துரைப்பட்டி மந்தகிளை இருந்துரைப்பட்டி முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது எல்லையாக வைத்தூர் மந்தகிளை வைத்தூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை கண்ணபுரத்து கருமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஏழு பேத்தில் இளைய கன்னியாக எங்கு அமர வேண்டும் என்றால் திருச்சிக்கு அருகாமையில் கொள்ளிடக்கர வடகரையிலே அமர்ந்திருக்கக்கூடியவள் வேப்பளக்காரி விளையாடு மத்தனி ஆயிரம் கண் படைத்தவள் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்து மகமாயி என்ற பெயர் பெற்று வாழ வேண்டும். இப்படி 7 ஊர் எல்லைகளை எல்லை தெய்வமாக அமர்ந்து தாங்களை நாடி வருகிற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாயி என்ற அவதாரத்தோடு அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டிய சக்தி சுவாமி சக்தி தாங்க இட்ட கட்டளைப்படி ஒரே கருவில் 7 பெண் மக்களாக பிறந்து 7 ஊர் எல்லை தெய்வம் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்கும் நேரத்தில் எனக்கு ஏதேனும் இன்னல்கள் ஏற்பட்டால் சக்தி சுவாமி தாங்கள் இந்த பூ உலகளை ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கும் பொழுது உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் யாரையாவது கூட அனுப்பி வைப்பேன் அல்லவா? இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்கக்கூடிய வேளைகளை உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் அழகுமலை காட்டிலே வாழ்ந்து வருகின்றான் 18ஆம் அடி பெரிய கருப்பசாமி கொல்லிமலை காட்டிலே வாழ்ந்து வருகின்றான் நமது மகன் சின்ன கருப்பு இருவரையும் உனக்கு பக்கத்துணையாக அனுப்புகின்றேன். அன்னவர்களை பக்கத்துணையாக வைத்து ஆணவம் அடித்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் சக்தி சுவாமி சக்தி. அப்படி என்றால் நாங்கள் மூவரும் மீண்டும் பூலோகத்தில் மானிட பிறவியாக அவதாரம் எடுக்க வேண்டும். உண்மைதான். அப்படி அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வப்பட்டிருக்கின்றதா தெய்வ நம்பிக்கை இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்க வேண்டும் சுவாமி. இது அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே தெய்வ நம்பிக்கையுள்ள பக்தர்கள் அவர்கள் மீது அருள் அளித்து தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை விளையாட்டி வருகின்றேன் சக்தி. அது மட்டும் இல்ல சுவாமி இங்க அமர்ந்திருக்கு 7 கரங்களுக்கும் உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி அளிக்க வேண்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும் மைந்தர்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் அளித்து இந்த 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும் மைந்தர்களை. அப்படி ஆகட்டும். அன்பு சார்ந்து நாடக கலா ரசிக பெருமக்களே ஆயி மகமாயி 1000 கண்படை பெற்றல் என்று சொல்லக்கூடிய கல் கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும் மண்ணு கண்ட இடமெல்லாம் மகமாய பொத்து குழந்தைப்பட்டவள் நமது மந்தையிலே 7 கரகமா பாலிச்சு வச்சிருக்கும் சாமி அழைக்கப்படும். இந்த சாமி அழைக்கக்கூடிய நேரத்தில் சின்னம் சிறு குழந்தை கூட கண்ணம் மூடி தூங்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆத்தாள் தொட்டு யாரு மேல வேணாலும் வருவாங்க. அப்ப தூங்குற குழந்தைங்க மேல மிதிச்சப்படுவாங்க. அப்படி எழுப்பிடுங்க பாப்போம். ஹலோ எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்கும் பொழுது சின்ன குழந்தை தூங்கினாலும் தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. சாமி அழைக்கும் பொழுது யாருமே தூங்கக்கூடாது. ஏன்னா ஆத்தா 7 ஊர் எல்லை முத்துமாரி அம்மனும் நமது வாகைக்குள மந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய அரிய நாச்சி அம்மனும் காளியம்மன் அருள் கொண்டு ஆடி வரக்கூடிய நேரம் சாமி வரும் பொழுது ஆத்தாளுடைய முகத்துல விழித்தால் நம்மை பிடித்த பீடபிணி கஷ்டங்கள் நோய் நொடி எதுவாக இருந்தாலும் விலகு என்பது ஐதீகம். அதனால சாமி அழைக்கும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது. சாமி அழைக்கும் பொழுது யாரு தலையில முக்காடு படக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது, காலில் மிதியடி இருந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓரமா கழட்டி வைங்க. அது மட்டுமல்லாமல் ஆத்தா வேப்பளக்காரி அழைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல யாரு மேல வேணாலும் ஆத்தா அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவாங்க. அதனால யாருக்கு சாமி வந்தாலும் சரி தயவு செய்து பிடிக்க வேணா விடுங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தினை எடுத்தாடுவார்கள். ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல. 7 ஊர் எல்லை முத்துமாரி அம்மனுடைய கரகம். இந்த கரகத்தை தொட்டாலே நம்மை பிடித்த நோய் நொடி கஷ்டங்கள் எவையாக இருந்தாலும் விலகு என்பது ஐதீகம். அதனால யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க வேணா விடுங்க. அருளாக ஆடி வரட்டும். சாமி அளிக்கும் பொழுது ஆத்தா வேப்பளகாரிக்கும் நமது அரியநாச்சிக்கும் காளியம்மனுக்கு பிடித்தது சத்தம் கொலவ சத்தம், கும்மி சத்தம், விசிலடி சத்தம், ஆறாவர சத்தம் உயர்ந்தது. ஆகினாலே இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பொதுமக்களும் ஆத்தா வேப்பளகாரியவும் நமது மந்தையில் இருக்கக்கூடிய அரியநாச்சி காளியம்மனை நினைச்சு எல்லாரும் கைதட்டி கொலவு போட்டு விசிலடி ஆறாவர செய்யுங்க. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. ஆத்தாளுடைய அருள் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆத்தாளோட அருளால எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் கைகால் சுகத்தோடு வாழ வேண்டும். அதனால எல்லாரும் கைதட்டி ஆறாவர செய்யுங்க. மற்ற நாடகத்துல எல்லாம் உங்களை கைதட்டுங்க, கொலவை போடுங்க, விசிலடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நாடகத்துல எதுக்காக சொல்றோம்னா இந்த நாடகத்தை
பொறுத்தவரையிலும் தெய்வ சக்தியுள்ள நாடகம். இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்தால் 9 கும்பாபிஷேகத்துக்கு போன சிறப்பு தாங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தெய்வ சக்தியுள்ள நாடகத்தை நம்ம ஊர் மந்தையில வச்சிருக்கீங்க. ஆத்தாளுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்படியே கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. ஓடிவா ஆடிவா தாயே உமையவளே வேப்பிலைக்காரி அரியநாச்சி காளியம்மா முத்துமாரி தாயே, இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். பிள்ளை குதித்து ஓடிவா ஆடிவா தாயே அருள் கொடுக்கும் அன்னையே அன்னை உமையவளே ஆதிபரா சக்தியே வேப்பிலை காரியம்மா இங்கிருக்கும் மக்கள் அனைவரையும் கொண்டனைக்க செய்வாயடி மகமாயி அம்மா தாயே அம்மா சாமியாடக்கூடிய சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்க. சேலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. வாங்க யூடியூப் போடுது. வாங்க புடவையெல்லாம் இடுப்புல வளைச்சு நல்லா கட்டி விடுமா. புடவை கீழே பொறுமையா வரணும். வர்ற தெய்வம் கீழே மேல உருண்டு பிறந்து ஆடக்கூடாது. ஓடி வா தாயே. ஹலோ அம்மா வளைச்சு கட்டுமா. வளைச்சு கட்டி விடு. அந்த மேல எடுத்து சொருவு இடுப்புல சொருவி விடு. துண்டு கூட வாங்கி கட்டி விடுங்க. அந்த கீழாம போற அப்படியே புடவை மேல எடுத்து சொருவி விடு. துண்டு வாங்கி கூட கட்டி விடுங்க. ஓடி வா தாயே. தாயே நார்த்தமலை எல்ல தாயே குடிகொண்ட முத்துமாரி ஓடி வாமா. எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி ஓடி வாமா. நார்த்தமலை எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா. கொஞ்ச நேரம்
கைதட்டு எல்லாரும் போடா கைதட்டுங்க. எடு எடு சாமி வந்த தெய்வம். ஓ கரகத்தை தலையில வச்சு அம்மா திண்ணூறு வைக்காதம்மா. திண்ணூறு வைக்காதம்மா. திண்ணூறு வச்சா கரகத்தை எடுக்கற கரகத்தை எடுக்குமா. எடு எடு கரகத்தை எடு சாமி வந்த தெய்வம். ஓ கரகத்தை தலையில வச்சு ஆடணும். எடு கரகத்தை. எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. வா வா சாமி வந்த தெய்வம். உன் கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஆட வேண்டும் தாயே. ஆத்தா வர வேண்டும் என்றால் மனம் உளுந்து வந்து இங்க இருக்கக்கூடிய கரகத்தை எடுத்து ஆடக்கூடிய தாயே சமயபுரத்து முத்துமாரி கல்கண்ட இடமல்லா கருமாரியாக மண்கண்ட இடமல்லா மகமாயாக பூத்து குலுங்கி அகில உலக மக்களையும் கட்டி காக்கக்கூடியவள் இந்த வாககுளம் அந்த இலையும் அரியநாச்சி என்று பேர் பெற்று இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கட்டி காப்பது நீதி என்றால் ஓடிவா தாயே. ஆத்தா சிலுக்க சிலுக்க வாராளே வாதைக்குள்ள அரியநாச்சி சிங்கராதோ எரிவாராளே. சிலுக்க சிலுக்க வாராளே அரியநாச்சி சிங்கரமாடி வராளே. சிலுக்க சிலுக்க வாராளே அரியநாச்சி சிங்கராதோ எரிவாராளே. சிலுக்க சிலுக்க வாராளே அரியநாச்சி சிங்கரமாடி வராளே. அரியநாச்சி பம்பர போல் ஆடி வராளே. கமிட்டியாளர்கள் கோயில் பக்கத்தில் இருந்தா எல்லா சாமி கோயிலுக்கு கூட்டி போகணும். கோயில் தூரத்தில் இருந்துச்சுன்னா இங்கனே கரகத்தை அப்படியே பேர சொல்லி இறக்கிடுவோம். அப்படியே வாங்க சொந்தக்கார வாங்க. எல்லா சாமியும் நம்ம ஊர் மந்தியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கூட்டி போங்க. சொந்தக்கார வாங்கம்மா. எல்லா சாமியை பிடிச்சு கீழே மேலே விழுந்துடாம கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. கோயில் பூசாரி ஐயா எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு போங்க. ஏன்னா ஏலூர் எல்ல முத்துமாரியம்மனும் நமது மந்தையில் இருக்கக்கூடிய அரியநாச்சி காளியம்மன் அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு சூடமத்த வச்சு தீபாதாரணை மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு அனுப்பிடுங்க. வரட்டும் வாங்க பிடிச்சு கூட்டி போங்க. எல்லா சாமி கோயிலுக்கு கூட்டி போங்க. ஏன்னா ஆத்தா ஏலூர் எல்ல முத்துமாரி நம்ம ஊர் மந்தைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சூடமத்த வச்சு தீபாதாரணை மட்டும் காட்டி அப்படியே கூட்டி போங்க. கோயிலுக்கு கூட்டி போங்க. போ சாமி. அப்படியே அக்கா தங்கைகள் எல்லாருமே சேர்ந்து போங்க. அப்படியே சூடம் பத்த வச்சு தீபாதாரணை மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு அனுப்பிவிடுங்க. பூசாரி ஐயா இருந்தா, பூசாரி ஐயா இல்லாட்டி அப்படியே கோயிலை வளைச்சு கூட்டிட்டு வாங்க. பொறுமையா பொறுமையா போயிட்டு வா சாமி. கீழே மேல விழுகாம பொறுமையா போயிட்டு வரணும். போ சாமி. ஹல் 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 ஹல்
காளியம்மா பக்தி உள்ள மக்களுக்கு வேலியம்மா குங்குமத்தை சூடி வந்தா மங்களங்கள் பொங்கி வரும் வாழ்க்கையிலே ஊருக்குள்ள எங்களுக்கு உண்ண விட்டாளே நாங்க உண்ண கும்பிடாத நாளேது பூமிக்குள்ள ஊத்த போல பொங்கி நிற்கும் தாயம்மா பாவிக்குள்ள நல்ல சாமி நீயம்மா சிங்கமும் தான் நாகரத்தான் அன்பு தாயே அண்ட பிண்டம் காத்து நிற்கும் அன்பு தாயே அடிபட்டி தொட்டி ஏழைகளை சிப்பாயே அம்மங்கோடு கும்பம் இங்கேயே மகளை ஏத்தி வச்சோமே உடவையிட்டு பாடுங்கடியே வத்திலியே காளியம்மா பக்தி உள்ள மக்களுக்கு வேலியம்மா குங்குமத்தை கூடி வந்தா மங்களங்கள் பொங்கி வரும் வாழ்க்கையிலே சிங்கமும் தான் வாகனம் தான் அன்பு தாயே அடிவட்டி தொட்டி ஏழைகளை ரட்சிப்பாயே அம்மன் கோவில் கும்பம் இங்கே ஆடி வரும் நிறமடியே கும்பங்களை ஏத்தி வச்சோடே உடவையட்டு பாடுபடியே அடி அம்மன் கோவில் கும்பம் இங்கே ஆடி வரும் நிறமடியே கும்பங்களை ஏத்தி வச்சோடே உடவையட்டு பாடுபடியே அப்படியே கூட்டிட்டு வாங்க. கோயிலுக்கு போன சாமிகளை தீபாதாரணம் மட்டும் காட்டி, பூசாரியா இருந்தா தீபாதாரணம் மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. வரட்டும். இங்கு சிவபெருமனாக நடித்துக் கொண்டிருக்கும் புதுப்பட்டியை சேர்ந்த சின்னத்துறை அவர்களுக்கு பொன்னடைப்படுத்தப்படுகிறது. இங்கு சக்தியாக நடிக்கும் அயலூரை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னடைப்படுத்தப்படுகிறது. இங்கே சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் சங்கர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களும் ஊர் பொதுமக்களும் நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிக பெருமக்களும் மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லும் இடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும் புகழோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஸ்ரீ அரிநாச்சி அம்மன் பாடல் பாடுவதற்காக நமது ஊராட்சி மன்ற தலைவர் GK பூவுலிங்கம் அமராவதி அவர்கள் ரூபாய் 500, எஸ் பி வேல்முருகன், அகிலேஷ் முருகன், வி ராமநாதன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். ஸ்ரீ அரிநாச்சி அம்மன் பாடல் பாடுவதற்காக. அதேபோல் நன்கொடை வசூல் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த எஸ் வேல்முருகன் அவர்களை அழைக்கின்றோம். நன்கொடை வசூல் செய்வதற்கு உதவி செய்த எஸ் வேல்முருகன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். அப்படியே கூட்டிட்டு வாங்க. எல்லா சாமியை மேடைக்கு முன்னாடி கூட்டிட்டு வாங்க. அப்படியே வரட்டும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. வா சாமி. இப்பொழுது ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் நமது ஊர் மந்தையில ஒவ்வொரு தாயினுடைய பேரை சொல்லி ஒவ்வொரு கரகமாக மேடையில் இறக்க போறோம். ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி ஆரவார செய்யுங்கம்மா. ஏன்னா ஒவ்வொரு முத்துமாரிக்கும் கைதட்டி ஆரவார செய்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஒவ்வொரு கரகமும் பேர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில் வந்து இறங்க வேண்டும். தாகி எல்லா கரகத்தையும் மொத்தமா இறக்கி வச்சுட்டோம்னா எந்த கரகம் எந்த ஒரு முத்துமாரி அம்மனுடைய கரகம்னு தெரியாமலே போயிடும். அதனாலே ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது எல்லாரும் அப்படியே கைதட்டி ஆரவார செய்யுங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். முதல் கரக நார்த்தாமலை முத்துமாரி ஓடி வாத்தாயே. நார்த்தாமலை எல்லா இள எல்லா இளையும் முத்துமாரி ஓடி வாமா.
பொறுமை சொந்தக்காரங்க வாங்க தின்னூர் கீழே விழுந்துருவாங்க வாங்கம்மா வந்து பிடிச்சுக்கோங்கம்மா சொந்தக்காரங்க வாங்க சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்கம்மா தின்னூர் வச்சோன்னு அப்படியே ஒவ்வொரு சாமியை பிடிக்கணும் முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கி விட்டது இரண்டாவது கரகம் திருவாப்பூர் இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி அம்மனுடைய கரகம் இறங்கி விட்டது மூன்றாவது கரகம் கொன்னையூர் மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கி விட்டது நான்காவது கரகம் இருந்திரப்பட்டு எல்லையில வாழ்வாளா முத்துமாரி நான்காவது கரகம் இருந்தரைப்பட்டி முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாரி உலக மக்களுடைய வைத்த வழியை போக்கக்கூடிய வைத்தூர் முத்துமாரி தாயே வைத்தூர் மந்தையில தாயே மந்தையில முத்துமாரி தாயே முத்துமாரி வைத்தூர் மந்தையில தாயே மந்தையில முத்துமாரி சாமி முத்துமாரி தாயே வைத்தூர் ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கி விட்டது ஆறாவது கரகம் கண்ணபுரத்து கருமாரி உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண்ணபுரத்து கருமாரி ஓடிவா தாகி கண்ணபுர ஆறாவது கரகமாக கண்ணபுரத்து கருமாரி அம்மனுடைய கரகம் இறங்கி விட்டது இப்பொழுது 7 வேத்திலே இளைய கரகம் திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையிலே குடிகொண்டிருந்தாலும் கல்கண்ட இடமெல்லாம் கருமாரியாக மண்கண்ட இடமெல்லாம் மகமாயாக பூத்து குலுங்கி அகில உலக மக்களை கட்டி காக்கக்கூடியவள் 108 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இந்த வாகைக்குளம் மந்தையிலே குடிகொண்டு வருகிற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் அரியநாச்சி அம்மனுடைய கரகம் இறங்க போகுது அப்படியே எல்லாத்துக்கும் கட்டி கைதட்டு பார்க்கலாம் எல்லாருமே ஜோரா கைதட்டுங்க ஆத்தா மனங்குழுந்து ஆடி வந்து உன் கரக இறங்கணும் தாயாகப்பட்டவள் மனங்குழுந்து கரக இறங்கினால் நல்ல மலமாரி பொழிய என்பது ஐதீகம் அதனால உன் மனங்குழுந்து ஆடி வந்து உன் பொறுமையா வந்து உன் கரக இறங்கணும் ஓடிவா தாகி ஆத்தா சிலுக்க வாராளே வாகைக்குள அரியநாச்சி சிங்காரோ ஏறி வாராளே சிலுக்க வராளே சிங்காரோ ஏறி வராளே சிலுக்க வராளே அரியநாச்சி சிங்காரோ ஏறி வராளே சிலுக்க வராளே அரியநாச்சி சிங்காரோ ஏறி வராளே ஆலே பரந்து வராளே அரியநாச்சி பரந்து ஆடி வராளே பரந்து வராளே அரியநாச்சி பரந்து ஆடி வராளே
மக்களையும் காப்பவளே அழைக்கட்டுமா பஞ்சாமுகத்தலையை அழைக்கட்டுமா மக்களையே காப்பவளை அழைக்கட்டுமா நாய உத்தமைய வந்திடைய அழைக்கட்டுமா உலகாளு நாயகனே அழைக்கட்டுமா காப்பவளை அழைக்கட்டுமா உலகத்தையும் காப்பவளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா நாய அழைக்கட்டுமா அரியராஜ நாயகனே அழைக்கட்டுமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தாகியே முகமாகி அரியனாச்சி பொறுமை பொறுமை சொந்தக்கார பிடிக்குமா அம்மா பிடிங்க பிடிங்க பிடிச்சு உட்கார வைங்கம்மா பிடிங்க பிடிச்சு உட்கார வைங்க அந்த அந்த சாமிக்கு தின்னூறு போடுங்க தம்பி அந்த சாமியை கூட்டியப்பா அந்த சாமி பக்கத்தில் கூட்டியா தின்னூறு போடு நெல்லு நெல்லு சாமி பொறுமையா நிக்கணும் அப்படியே வந்த தெய்வம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் அப்படியே அமைதியா உட்காருங்க சரியாக 3:30 மணி அளவிலே நம்ம ஊர் எல்லையில் அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்ப சாமியும் கொல்லிமலை சின்ன கருப்ப சாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வந்து அருவாள்ல ஏறி கோழிச்சாவல் காவி குடிப்பாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கருப்பசாமி கையினாலே தின்னூர் பெற்று செல்ல வேண்டும் கருப்பசாமி கையினாலே என்ன நினைச்சு தின்னூர் வாங்குறோமோ நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அதனால அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த கதையை துவங்குகின்றோம் சக்தி சுவாமி இப்பொழுது பார்த்தாய் அல்லவா பார்த்தேன் 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தி கொடுத்து விட்டோம் இப்பொழுது எடுக்க வேண்டும் பூவுலகில் அவதாரம் அழிக்க வேண்டும் அந்த ஆணவம் பிடித்த மகிஷாசுர அரக்கனை அண்ணவனை அழித்து விட்டு பின்பு கைலாய வந்து சேர வேண்டும் சக்தி ஆகட்டும் சுவாமி அப்படி ஆகட்டும் இதோ என்னுடைய முழு சத்தியம் தருகின்றேன் சென்று வருவாய்